வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்பூத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பில் நாங்கள் இன்றைய வகுப்பில் இந்த ஒரு மீட்டல் வகுப்பு மாதிரி இலங்கப்படங்கள், அதாவது கடந்த காலங்களில் வந்த ஒரு 3 ஆண்டுகளை எடுத்து இன்றைக்கு நாங்கள் இதில் ஒரு மீட்டல் பயிற்சி மாதிரி, என்னென்னு சொன்னால் கடந்த கால பாஸ் பேப்பர்களில் இருந்து தான் கூடுதலாக இலங்கப்படம் உலகப்படம் எல்லாம் வந்திருக்கின்றது. அதே போல் பகுதி 1 வினாத்தாள், பகுதி 2 வினாத்தாள்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 10 வருட வினாத்தாள்களை ஆய்வு செய்துதான் கூடுதலாக வினாக்கள் தயாரிக்கப்படுகின்றது. அப்ப அந்த வகையில இன்றைக்கு நான் இன்றைய வகுப்பில இலங்கப்படம் குறித்தல் பகுதி 2ல வார கட்டாய வினா 12 இடங்கள் குறித்தல் 12 புள்ளிக்குரியது ஒரு மீட்டல் வகுப்பாக செய்ய இருக்கணும். அதுல 3 ஆண்டு பேப்பர்களை நான் இங்க எடுத்திருக்கிறேன். 2021, அதே போல 2020, அதே போல 2019 3 வருட வினாத்தாள்களை எடுத்துருக்கணும் இலங்கப்படம் குறித்தல். அப்ப அதை வச்சுதான் இன்றைக்கு நாங்கள் இதை எடுக்கிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதான்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இதுல முதலாவது நாங்க பார்ப்போம் 2021 இலங்கப்படத்துல என்னென்ன இடங்கள் குறிக்க வந்திருக்கின்றது. அதாவது 12 இடங்கள்: காலதித்த, நாச்சதுவ வாவி, மாணிக்க கங்கை, பொலனறுவை, கண்ணொருவ, தேவேந்திர, கந்தரோடை, சொரபொரவாவி, கோகண்ண, கலாவோய, சிலாபம், கோட்டை என்ற இவ்வளவு 12 இடங்கள் தந்திருக்கிறான். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப இந்த இடங்கள் எந்தெந்த இடத்துல குறிக்கப்படுகிறது. மற்றது நாங்கள் இலங்கப்படம் குறிக்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், அதாவது நான் அந்த இலங்கப்படத்தின நதிகள்னு சொல்லி ஒரு படம் போட்டிருந்தேன். நான் 35 நதிகள் உள்ளடங்கியது. அப்ப அதாவது ஒரு நதி இருக்குன்னு சொன்னா அந்த நதிக்கு கிட்ட எந்த இடம் குறிக்க வரும் என்றதை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். நதியை வைத்துத்தான் நாங்கள் சரியான இடங்களை நாங்கள் தெரிவு செய்கிறோம். இப்ப உதாரணமா பார்ப்போம். இது இப்ப கனகராயன் ஆறுன்னு சொன்னா இதுல வட்டமா ஒரு சின்ன குளம் மாதிரி காணப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல கனகராயன் ஆறுல இதுல வர்றது இரணமடு குளம். அப்ப ஏதாவது ஒரு நதியை எங்களுக்கு என்னென்ன நதிக்கு கிட்ட என்னென்ன இடங்கள் அமைந்திருக்கின்றதை தெரிந்து வைத்திருந்தோம்னு சொன்னால் இலங்கப்படம் குறிக்கிறது மிக இலகுவானதாக அமையும். அப்ப அந்த வகையில முதலாவதாக நாங்க பார்ப்போம். 2021 முதலாவதாக வந்த இலங்கப்படத்துல குறிக்க வேண்டிய இடம் காலதித்த என்றதை பார்ப்போம். அப்ப காலதித்த என்றதை நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. அப்ப இது என்ன நதி என்றதை பார்க்க வேணும். இது கொழும்பு கழனிகங்கை, இது கழுகங்கை. அப்ப இந்த கழுகங்கைக்கு பக்கத்துலதான் இந்த காலதித்த என்ற இடம். நீங்க இதுல குறிச்சா சரி, குறித்து அதுல காலதித்த என்று எழுதலாம். அதே போல 2வது நாச்சதுவ வாவி. நாச்சதுவ வாவி எடுத்தோம்னு சொன்னா இது எந்த நதியில இருக்குன்னு பார்ப்போம். இந்த நதிக்கு பெயர் மல்வத்து ஓயா. இதனுடைய பழைய பெயர் கதம்ப நதி. இப்ப கதம்ப நதி என்று கேட்டா அது மல்வத்து ஓயாத்தான் குறிக்குது. அப்ப இதுல இந்த மல்வத்து ஓயாவை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அந்த நதியில தான் இங்க அதாவது நாச்சதுவ வாவி, முகலனால கட்டப்பட்ட வாவி. அதாவது இந்த கருப்பால நுழைந்துட்டப்பட்டிருக்கிறது. அதுல நீங்கள் நாச்சதுவ வாவி என்று சொல்லி எழுதலாம். நாச்சதுவ வாவி. அடுத்தது நாங்க பார்ப்போம் மாணிக்க கங்கை. இப்ப நான் நடுக சொல்றான்னு இலங்கப்படத்துல கட்டாயம் 2 நதி குறிக்க வரும், 2 குளம் வரும்னு சொல்லி. அப்ப அந்த வகையில நான் ஒரு ஆய்வு செய்து போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. இதுல நான் எடுத்தோம்னு சொன்னா மாணிக்க கங்கை. இதுல முதலாவது நாங்கள் பார்க்கணும் இந்த இலங்கப்படத்துல இதுல இருக்கிற நதி நில்வள கங்கை. அதே போல இதுல அடுத்தது வளவ கங்கை. அத மாதிரி இதுல இருக்கிற பெரிய நதி கிரிந்தி ஓயா என்று எடுப்போம். அதாவது வளவ கங்கை, இது கிரிந்தி ஓயா. இதுல இருக்கிறது மாணிக்க கங்கை. அப்ப இதுதான் அந்த மாணிக்க கங்கை. இப்ப இங்கால இருக்கிற நதி கும்புக்க நோயா. அப்ப இது கும்புக்க நோயா. இதுல இருக்கிற நதி தான் அந்த மாணிக்க கங்கை. அப்ப நாங்கள் இவ்வாறு மாணிக்க கங்கை என்று எழுதலாம். அல்ல நதியின் போக்கில மாணிக்க கங்கை என்றும் விடிய நாங்கள் எழுதி கொள்ளலாம். அப்ப இப்ப மாணிக்க கங்கை தெரியும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல பொலனறுவை. பொலனறுவை எங்க இருக்கிறதுன்னு சொன்னால், அதாவது மகாவலி கங்கை. இது இலங்கையின மிக நீளமான ஆறு. இந்த மத்திய மலை நாட்டுல கோட்டன் சமவெளியில ஊற்றெடுத்து அதே போல இவ்வாறு திருவோணமலை சமுத்திர பகுதியில கலக்குது. அப்ப இங்க இந்த பொலனறுவை என்ற இடம் இந்த மகாவலி கங்கையினுடைய மேற்கு கரையில இருக்கிறது பொலனறுவை. அதாவது புலஸ்தி நகர் என்று சொல்லியும் சொல்லலாம். புலஸ்திபுர, புலஸ்தி நகர் என்று சொல்லலாம். பாசறை நகர் என்றெல்லாம் இருக்கு பொலனறுவைக்கு பழைய பெயர்கள். அப்ப இவ்விடத்துலதான் அந்த பொலனறுவை அமைந்திருக்கும். அதே போல போர், இந்த அதாவது போர்கள்லயே ஒன்று வரும். கண்ணொருவ. இப்ப பலன போர், தந்துரே போர், ரந்தனிகல போர், அத மாதிரி இதுல
கண்ணொருவ போர். அப்ப இந்த கண்ணொருவ போர், கண்ணொருவ என்ற இடம் நாங்க இடத்துல வரும்னு சொன்னால் இதுல வந்து இருக்கிறது மகாவலி கங்கை. மகாவலி கங்கை இவ்வாறு வந்து இந்த உயரமான இடம் வந்து இதுல மகாவலிங்கனுடைய ஒரு உச்சி, இது வந்து கண்டி என்று சொல்றோம் செங்கடகல. அதுக்கு பக்கத்துல தான் மேற்கு கரையில இதுல கண்ணொருவன்ற இடம் இருக்கு. அப்ப இதுல மேல் உச்சியில இருக்கிறது கண்டி அல்லது செங்கடகல. அதுக்கு பக்கத்துல மேற்கு பகுதியில அமைந்திருக்கிற இடம் தான் இந்த கண்ணொருவா. போர் நடைபெற்ற இடங்கள்லயும் ஒன்று பரீட்சைக்கு வரும். அப்ப இது கண்ணொருவா. அதே போல தேவேந்திர, தேவேந்திர என்று சொல்லி சொல்றது வந்து, அப்ப இது எந்த நதிக்கு கிட்ட இருக்குன்னு சொன்னால், அதாவது வந்து நில்வள கங்கைக்கு பக்கத்துல இருக்கிறது. அதாவது தேவேந்திர. அப்ப எந்தெந்த நதிக்கு கிட்ட என்னென்ன அமைந்திருக்கண்டால் எங்களுக்கு அந்த இலங்கை படத்துல மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இது நில்வள கங்கை, அதுக்கு பக்கத்துல இந்த தேவேந்திர என்ற இடம் அமைந்திருக்கின்றது. அதே போல கந்தரோடை அல்லது கந்துரு கொடை என்று சொல்லலாம். அதாவது கந்தரோடை அல்லது கந்துரு கொடை இங்க வந்து யாழ்ப்பாணம் மாவட்டம். அப்ப இதுல வந்து இந்த இடத்துலதான் இந்த கந்தரோடை அண்ட் இதுல கருப்பால நுறந்துடப்பட்டது கந்தரோடை. அப்ப அதனுடைய இன்னொரு பெயர் வந்து கந்துரு கொடைன்னு சொல்லி பழைய பெயர் கந்துரு கொடைன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்ப்போம் இந்த சொரபொர வாவி. சொரபொர வாவி எங்கே அமைந்திருக்குன்னு சொன்னால், இப்ப இது வந்து நான் ஏற்கனவே சொன்னால் மகாவலி கங்கை. மகாவலி கங்கையினுடைய கிழக்கு பகுதி, அதாவது இந்த கிழக்கு பகுதியில தான் சொரபொர வாவி அமைந்திருக்கிறது. இதுல கருப்பாளன் வந்துட்டப்பட்டிருக்கு சொரபொர வாவி. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நதி 2 குளம் வர்ற மாதிரி. அடுத்தது வந்து துறைமுகங்கள்ல கேட்கலாம். இப்ப இதுல கோகண்ண, இப்ப இது வந்து பழைய பெயர் கோகண்ண. அதே நேரம் இதனுடைய பெயர் திருகோணமலை துறைமுகம்னு சொல்றோம். இது கோகண்ணா. அப்ப இது பழைய பெயர், அதாவது துறைமுகத்தினுடைய பழைய பெயர் கோகண்ணன்னு சொல்லி எடுத்துக்கொள்றோம். அப்ப இது வந்து அதுல கருப்பால இதுல ஒரு புள்ளி இடப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த துறைமுகம் கோகண்ணா. அடுத்தது வந்து கலா ஓயா. அப்ப இந்த கலா ஓயா எங்க இருக்குன்னு சொன்னால், இது வந்து மல்வத்து ஓயா. அதற்கு அடுத்ததாக இங்க வந்து இது வந்து புத்தளம். இந்த இடத்துல இருக்கிறதான் அந்த கலா ஓயா என்று சொல்லி எடுத்துக்கொள்றோம். அல்லது வந்து கோண நதி என்று கேட்கலாம் பழைய பெயர்கள். நான் அதெல்லாம் இந்த வீடியோக்களை போட்டிருக்கேன். நதிகளும் பழைய பெயர்களும் உண்டு. அந்த வீடியோக்களை நீங்கள் மெயின் வீடியோக்களை போய் பார்க்கலாம். கலா ஓயாவை கோண நதி என்று கேட்கலாம். அப்ப இது நதியின் போக்கிலே எழுதியிருக்கிறேன் கலா ஓயா என்று சொல்லி. இவ்வாறு தான் அந்த நதியின் போக்கிலே எழுதுறது கலா ஓயா. அடுத்தது வந்து சிலாபம். அப்ப சிலாபத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னால், இங்க வந்து இது எந்த நதிக்கு கிட்ட இருக்குன்னு சொன்னா இது வந்து தெதுரு ஓயா. அப்ப இது புத்தளம், இங்கால வந்து சிலாபம். அப்ப இதுல வந்து இது தெதுரு ஓயா நதி. அப்ப தெதுரு ஓயாக்கு பக்கத்துல கீழே இதுல கருப்பாக நிறந்திட்டப்பட்டிருக்கிறது, அந்த அடையாளமிடப்பட்டிருக்கிறது கருப்பால. இதுதான் அந்த சிலாபம். இது வந்து அந்த இப்ப இந்த தென்னை விளையிற இடங்கள்ல இருந்து வரலாம். அந்த குருநாகல் சிலாபம் என்ற அடிப்படையிலே அவ்வாறான மாவட்டங்கள் என்று குறிக்க வரலாம். அப்ப சிலாபம் என்றது அடுத்தது. மற்றது வந்து கோட்டை, அதாவது வந்து இப்ப நாங்க ஏவர்த்தனபுர கோட்டை, அது கொழும்புல தான் அமைந்திருக்கிறது. அப்ப இந்த இடம் கொழும்பு, அதுல வந்து இந்த கோட்டை என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப இது இந்த நதி என்று சொன்னா இது களனி கங்கை. அப்ப களனி கங்கையில தான் இந்த கோட்டை அமைந்திருக்கு. அதே போல கொழும்பு என்றதும் இந்த இடத்துல தான் வரும். கொழும்பு கோட்டை என்றது களனி கங்கையில இருக்குது. அப்ப கழுகங்கையில இருக்கிறது காலதித்த என்றது இங்க கழுகங்கையில இருக்கின்றது. அப்ப இவ்வாறு இதுல நான் இங்க 12 இடங்கள் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த காப்போத்தா சாதாரணதர பரீட்சையில இவ்வாறு 12 இடங்கள் வந்திருக்கின்றது. அப்ப சில வேளைகளில் இவரிட பரீட்சைக்கும் இதில் ஏதாவது ஒன்று வரலாம் இந்த இடங்கள்ல. அப்ப அது நதியா இருக்கலாம், துறைமுகமா இருக்கலாம், அல்லது ஒரு குளமாக இருக்கலாம், அவ்வாறான அல்ல ஒரு போராக இருக்கலாம். அப்ப நீங்கள் இந்த கடந்த காலங்களில் வந்து அந்த இலங்கை படங்களை சரியான முறையில பயிற்சி வருவதன் மூலம் இந்த 12 புள்ளிகளை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். இது 2021. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அதாவது இதுல போட்டிருக்கேன் வரலாறு 2 வினா 1 பகுதி ஆனாவில வார 12 இடங்கள். அப்ப இது வந்து 2020ஆம் ஆண்டு வந்த ஒரு படம். அப்ப அதுல 2020ஆம் ஆண்டுல என்னென்ன இடங்கள் குறிக்க சொல்லி கேட்டிருக்கணும்னு சொன்னால், மதுரு ஓயா, செங்கடகல, நல்லூர், லங்காப்பட்டினம், மிகிந்தலை, குருநாகல், காஜரகாமம், இரணமடுக்குளம், கொத்மலை நீர்த்தேக்கம், மன்னார் தீவு, களனி, கோட்டன், சமவெளி. இவ்வளவும் 2020 இலங்கை படத்துல வந்து கேட்டிருக்கிறோம் குறிக்கிறதுக்கு. அப்ப நாங்கள் இப்ப இதுல ஒழுங்குமுறையில பார்ப்போம். மதுரு ஓயா, மதுரு ஓயா என்றது வந்து இங்க போடப்படுகிறது. அதாவது நதிகள்ல ஒன்று இதுல பாருங்க. இதுல வந்து இது வந்து திருகோணமலை. அதே நேரம் திருகோணமலைக்கு கீழே
இங்கால மட்டக்களப்பு இருக்கு, அதுக்கு ரெண்டுக்கும் இடையில இந்த மதுரு ஓயா என்ற நதி வந்து அமைந்திருக்கு. அப்ப இது மதுரு ஓயா. அப்ப இதுல நதி என்ற ரீதியில வந்து இந்த மதுரு ஓயா வந்திருக்கிறது. அத மாதிரி நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் செங்கடகலை. ரெண்டாவது செங்கடகலை. செங்கடகலைண்டா கண்டி. கண்டின்ற பழைய பெயர் தான் இங்க செங்கடகலைன்னு போட்டிருக்கு. பாருங்க, இதுல மகாவலி அங்க இந்த கோட்டன் சமவெளி, அதாவது தும்பர பள்ளத்தாக்குல உற்பத்தியாகி இங்க வந்து இதுல உயர்வடைந்து பிறகு இவ்வாறு வளைந்து கிளையாறுகளாக இங்க நேர திருவோணமலை கடல்லவே கலக்கிறது. இலங்கையில மிக நீளமான ஆறு. அப்ப இந்த உயர்ந்த பகுதி தான் செங்கடகலை. இந்த மாவலி எங்க உற்பத்தியாகி தும்பர பள்ளத்தாக்கு மற்ற கோட்டன் சமவெளி, அப்ப அதுல இருந்து உற்பத்தியாகி இந்த மேல் உயரமான அந்த வளைவு தான் இந்த செங்கடகலை. பழைய பெயர் இது கண்டி என்று சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப இது செங்கடகலை, இதுதான் அந்த இடம். அடுத்தது வந்து பார்ப்போம் நல்லூர். யாழ்ப்பாணத்துல இந்த இடம் வந்து இது நல்லூரை குறிக்கின்றது. அதே போல லங்காப்பட்டினம், அதாவது லங்காத்துறை என்றும் கேட்கலாம், லங்காப்பட்டினம் என்றும் கேட்கலாம். அப்ப இது வந்து திருவோணமலை. இந்த திருவோணமலைக்கு கிட்ட இவ்விடத்துல வந்து இந்த வளைவைத்தான் நாங்க சொல்றோம் லங்கா பட்டினம் என்று சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து மிகிந்தலை. இந்த இடம் வந்து மிகிந்தலை. அப்ப இது வந்து எந்த நதி என்று சொன்னால் இது மெல்வத்து ஊயா. இப்ப மெல்வத்து ஊயா கிட்டத்தான் இதுல வந்து இந்த மிகிந்தலை அமைந்திருக்கின்றது. மிகிந்தலை. அத மாதிரி குருநாகல், அதாவது இது தென்னை முக்கோண வலயங்கள்ல ஒரு முக்கியமான இடம். கொழும்பு குருநாகல் சிலாபம் என்று சொல்லி, அப்ப இதுலயே அந்த குருநாகல் என்றது வந்து இதுக்கும் இந்த நதியை பார்க்கணும். இந்த நதி வந்து தெதுரு ஓயா. அப்ப தெதுரு இது புத்தளத்துக்கு கீழே தெதுரு ஓயா. அப்ப இந்த தெதுரு ஓயாவுக்கு பக்கத்துல தான் இதுலதான் வந்து இந்த குருநாகல். இது இந்த ராசதானி என்று நாங்க சொல்லலாம். இப்ப ராசதானியல்ல ஒன்று வரலாம். இப்ப தம்பதனிய, ஜாப்பகுவ, குருநாகல், கம்பளை என்று சொல்லி நாங்க பார்க்கிற போது இந்த ராசதானியில உண்டு இந்த குருநாகல் ராசதானி என்று சொல்லி எடுத்துக்கொள்றோம். அப்ப இது இவ்விடத்துல வரும். அத மாதிரி காஜரகாம. இந்த காஜரகாமன்னு சொன்னா அதுன்ற பெயர் கதிர்காமா. அப்ப இது எந்த நதிக்கு கிட்ட அமைந்திருக்குன்னு சொன்னால் இது வந்து மாணிக்க கங்கை. அதுக்கு மாணிக்க கங்கைக்கு பக்கத்துல இருக்கிற நதி இது கும்புக நோயா. அப்ப இது வந்து இந்த மாணிக்க கங்கையில தான் இந்த காஜரகாம என்றா கதிர்காமம், அதாவது ஒரு புண்ணிய தலம். அதாவது வந்து இது வந்து அமைந்திருக்கிறது. பழைய பெயர் தான் காஜரகாம, இன்றைய பெயர் கதிர்காமம் என்று சொல்றான். அப்ப இது பக்கத்துல இருக்கிற நதி வந்து கிருந்தி ஓயா. அப்ப இந்த கிருந்தி ஓயாவுக்கும் கும்புக நோயாவுக்கு நடுவில இந்த மாணிக்க கங்கை அமைந்திருக்கிறது. அப்ப இது காஜரகமம். அத மாதிரி இரணைமடு குளம் என்றதை எடுப்பான். இந்த இரணைமடு குளத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது கனகராயன் ஆறு, இந்த ஆற்றுக்கு பெயர். அதை மறித்து இதுல இடையிலே ஒரு குளம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அந்த குளம்தான் அந்த கருப்பால நுழைந்திடப்பட்டிருக்கு. இது இரணமடு குளம் என்று சொல்லி சொல்றான். அடுத்தது வந்து கொத்மலை நீர்த்தேக்கம், அதாவது மகாவலி இவோட தொடர்புடைய நீர்த்தேக்கங்கள். அந்த விக்டோரியா நீர்த்தேக்கம் இந்த இவ்விடத்துல வரும். விக்டோரியா ரந்தனிகள நீர்த்தேக்கங்கள் வந்து இவ்விடத்துல கிட்ட கிட்ட வரும். அதே போல இந்த கொத்மலை நீர்த்தேக்கம் இவ்விடத்துல வரும். அதாவது கொத்மலை நீர்த்தேக்கம், நீங்கள் இவ்விடத்துல கொத்மலை நீர்த்தேக்கம் சொல்லி அதை குறித்து விடலாம். அதே போல மன்னார் தீவு இதுல எடுத்தோம்னு சொன்னா இந்த இதுல தனிய மன்னார் ரெண்டுங்கால குறிப்பா தனியே இருக்கு. இந்த இடம் வந்து மன்னார் தீவு என்று சொல்லப்படுகிறது. அதே போல களனி, இது வந்து களனி கங்கை. அப்ப களனி கங்கையில தான் இதுல பக்கத்துல இருக்கிற ஒரு குடியிருப்பு ஒன்று இருக்கு, கல்யாணி குடியிருப்புன்னு. அதுவும் இது இப்படி கிட்டத்தான் பெரும் கல்யாணி குடியிருப்பு. இது இப்ப கேட்டது என்னண்டா களனி. அப்ப இது களனி கங்கை. இதுல வந்து களனி என்ற ஒரு இடத்தை குறிக்க சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வந்து கோட்டன் சமவெளி. அப்ப இதுல இந்த வெளிப்பிரதேசம் தான் கோட்டன் சமவெளி. அதாவது மகாவலி அங்க தும்பர பள்ளத்தாக்கு கோட்டன் சமவெளி இடத்துல இருந்து உற்பத்தி ஆகிக்க இந்த வெளிப்பிரதேசத்தை நாங்க எடுத்துக்கொள்றோம். அப்ப நீங்க இவ்வாறு எழுதலாம், கோட்டன் சமவெளி. இந்த பிரதேசம் கோட்டன் சமவெளியினை குறிக்கின்றது. அப்ப இது வந்து இந்த 2020 வந்த ஒரு வினாத்தாள், இலங்கை படத்துல வந்து 2020 கேட்கப்பட்ட ஒரு வினாதான். இது வந்து 12 இடங்கள் இதுல வந்திருக்கு. சில வேளைகள்ல இவரிடமும் இந்த இதுல தந்த இடங்கள்ல ஏதாவது ஒன்றோ இரண்டோ தெரிவு செய்யப்படலாம். அப்ப ஆனபடியால நீங்கள் கடந்த காலத்துல நடைபெற்ற அந்த இலங்கை படங்கள் பாஸ் பேப்பர்கள்ல இருந்து பார்த்துக்கொள்ளலாம். இங்க இந்த பாஸ் பேப்பர்ல இருந்துதான் இது எடுக்கப்பட்டது 2020. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 2019 பாஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு இலங்கை படம் 2019. அப்ப இந்த 2019 நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் இதுல வந்து என்னென்ன இடங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த 2019 குறிக்க வந்த இடங்கள் என்னென்ன என்றது
2019 2019 கேட்கப்பட்ட இடங்கள் என்ன? தெதிரு ஓயா, கும்புக்கன் ஓயா, அதுல 2 நதி கேட்டிருக்கிறேன். கல்லோயா நீர்த்தேக்கம், பராக்கிரம சமுத்திரம், நாகதீப, ஊர்காவற்றுறை, அதனுடைய பழைய பேர் ஊராத்தொட்ட, கொடவாய, அதுவும் ஒரு துறைமுகம், தென்னிலங்கையின் மிக முக்கியமான துறைமுகம் கொடவாய, பண்டுவஸ்னுவர, கோணேஸ்வர கோயில், மற்ற பொல்கொல்லை அணைக்கட்டு, மகாதித்த, கொழும்பு, இவ்வளவு இடமும் கேட்டிருக்கிறேன். 2019 கேட்கப்பட்ட இடங்கள். அதுல முதலாவது நாங்க பார்ப்போம் தெதிரு ஓயா. அப்ப இங்க தெரியும், இது புத்தள மாவட்டம், இது கீழே இங்க இருக்கிறது தெதிரு ஓயா. அப்ப நாங்க இங்க இதுல இதுதான் அந்த நதி தெதிரு ஓயா. அது நதியின் போக்கிலேயே நாங்க தெதிரு ஓயான்னு எழுதி விடலாம். அடுத்தது கும்புக்க நோயா, இங்க இருக்கு கும்புக்க நோயா, இது மாணிக்க கங்கை, அதுக்கு பக்கத்துல இந்த நதியின் போக்கிலே எழுதியிருக்கிறேன். இப்படி எழுதினாலும் சரி, ஏனென்றா ஆற்றின் வளைவுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பரீட்சைக்கு எழுதலாம். கும்புக்கன் ஓயா அல்லது நேர நீங்க கும்புக்கன் ஓயான்னு சொல்லியும் எழுதலாம். ரெண்டும் சரி. இப்ப தெதிர் ஓயா நேர் எழுதின மாதிரி எழுதலாம், அல்லது ஆற்றின் போக்கிலையும் நீங்கள் இப்படி எழுதலாம், கும்புக்கன் ஓயா, அது சரி. அடுத்தது கல்லோயா நீர்த்தேக்கம். இப்ப இதுல நாங்கள் இந்த கல்லோயா நீர்த்தேக்கம் எங்க இருக்கிறான்னு சொன்னால், இது எந்த நதி என்றதும் தெரியும். இது கல்லோயா நதி. இப்ப இதுல நாங்க பார்க்கணும், இது கலா ஓயா நதி, கோண நதின்னு சொல்றோம். இது கல்லோயா அல்லது கலாதித்தன்னு சொல்றோம், அதாவது கல்லோயா நதி. இதுல தான் இந்த நீர்த்தேக்கம், கல்லோயா நீர்த்தேக்கம். இதை சில நேரங்கள்ல சேனநாயக்கா சமுத்திரம்னு கேட்கிறவன். கல்லோயா நீர்த்தேக்கம் தான் இது, கல்லோயா நதியில அமைந்திருக்கு. இதை கல்லோயா நீர்த்தேக்கம்னு சொல்லலாம், அல்ல சேனநாயக்க சமுத்திரம் உங்களை கேட்டாலும் இந்த இடம்தான் அந்த சேனநாயக்க சமுத்திரம். ரெண்டும் ஒரே இடத்தை தான் குறிக்கின்றது, கல்லோயா நீர்த்தேக்கம் மற்ற சேனநாயக்க சமுத்திரம். அடுத்தது பராக்கிரம சமுத்திரம். இது முதலாம் பராக்கிரம பாகம் என்னனால கட்டப்பட்டது. மகாபலி அங்கையினுடைய மேற்கு கரையில மிகப்பெரிய ஒரு குளம் பராக்கிரம சமுத்திரம். அப்ப இதுல இந்த பராக்கிரம பாகம் மன்னன் தான் இதை அமைத்தது. இந்த வானில் இருந்து விழும் சிறு துளி நீரேனும் கடலை சென்றடைய விட மாட்டேன் என்று கூறிய மன்னன் பராக்கிரம பாகு. அப்ப அதுதான் இந்த பராக்கிரம சமுத்திரம் என்று சொல்றான். அதாவது அந்த தோப்பாவாவி, தும்புலுவாவி, எலமுதுவாவி, அந்த மூண்டையும் ஒன்றிணைத்து கட்டப்பட்ட ஒரு பெரிய குளம்தான் இந்த பராக்கிரம சமுத்திரம். அது மகாபலி அங்கேன மேற்கு பகுதியில இருக்கிறது. அடுத்தது நாகதீப, அதாவது நாங்க அந்த நைனாதீப தான் நாகதீபன்னு சொல்றேன். இதுல கவனமா இந்த நதியை இந்த இடத்தை பார்த்து கொள்ளுங்க. இதுல இந்த ஊர்காவற்றுறையும் கேட்டிருக்கிறேன். அப்ப இந்த ஊர்காவற்றுறை இந்த இந்த மேல இருக்கிற இதுதான் இந்த ஊர்காவற்றுறை. அதே நேரம் இது கிட்ட சின்ன ஒரு இடமா காட்டப்பட்டிருக்கு இந்த நாகதீபம், ஒரு சின்ன. அப்ப அப்படின்னு சொன்னா இதுக்கு பக்கத்துல இருக்குது இன்னொன்று, அது புங்குடு தீவு. இதுக்கு பக்கத்துல இருக்கிறது புங்குடு தீவு. இதுல சின்னனா காட்டப்பட்ட ஒரு சிறிய தீவு தான் நைனாதீவு அல்லது நாகதீபம் என்று சொல்லி சொல்றான். அதே நேரம் இஞ்சால தூர ஒரு தீவு தனியே இருக்கு, இதுக்கு பெயர் நெடுந்தீவுன்னு சொல்றது. நெடுந்தீவு இது தூர, நைனாதீவை கடந்து தூர போகணும், இது நெடுந்தீவு இந்த தீவு. இது பிறகு ஊர்காவற்றை நினைக்காதீங்க, இது மேலதான் இந்த ஊர்காவற்றை, இங்கதான் ஊர்காவற்றை இருக்கின்றது. அப்ப இது அதுக்கு அம்புக்குறி அங்க மேல போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த இடத்துக்கு பெயர் நெடுந்தீவு. இதுல அம்புக்குறி கிட்டே இருக்கிற இடம் நாகதீப, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது புங்குடு தீவு. அது நைனாதீபை விட பெருசு. இதுல புங்குடு தீவுன்றது இருக்கிறது. அப்ப அது பார்த்துட்டோம் ஊர்காவற்றுறை. அதே போல நாகதீப ஊர்காவற்றுறை. அடுத்தது கொடவாயா. இதுல கொடவாய என்ற ஒரு இடம் கேட்டிருக்கிறேன். தென்னிலங்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு துறைமுகம். அதாவது புராதன காலத்துல இது ஒரு முக்கியமான துறைமுகமாக தென்னிலங்கையில கருதப்பட்டது. அப்ப இது எந்த நதிக்கு கிட்ட இருக்கின்றது? அப்ப நில்வளகங்கை, அதே போல இது வளவகங்கை என்று எடுக்கிறோம். அப்ப அதுக்கு பக்கத்துல தான் இது இந்த கொடவாய என்ற துறைமுகம் அமைந்திருக்கின்றது. அது இடத்துல வரும். அடுத்தது பண்டுவஸ் நுவர, அது நாங்க பார்ப்போம் தெதிரு ஓயா. தெதிரு ஓயாக்கு பக்கத்திலே இருக்கு. இதுல பண்டுவஸ் நுவர என்றது இதுல இந்த கருப்பால வந்துட்டப்பட்டிருக்கு, பண்டுவஸ் நுவர. அடுத்த கோணேஸ்வரம் கோயில், அது எங்களுக்கு தெரியும், திருக்கோணேஸ்வரம் சொல்றது திருவோணமலையிலே அமைந்திருக்கு. அப்ப இது திருவோணமலை. அதே நேரம் அதுல கோகண்ண துறைமுகமும் பக்கத்திலே இருக்குது. அப்ப அதுதான் அந்த இடத்துலதான் நாங்கள் இந்த கோணேஸ்வரம் கோயில் என்றது போடப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இப்ப மன்னார்ல திருக்கேதீஸ்வரம் கோயில் மாதிரி இங்க திருக்கோணேஸ்வரம் கோயில். அப்ப அது திருவோணமலையில தான், அதை நீங்க அந்த இடத்துலதான் குறிக்க வேண்டும். அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பொல்கொல்ல அணைக்கட்டு. அப்ப அது இந்த மகாபலி கங்கை பக்கத்துல தான். இதுல இந்த பொல்கொல்ல அணைக்கட்டு என்பது இவ்விடத்துல வரும். அதாவது இந்த பொல்கொல்ல அணைக்கட்டு
இவ்விடத்துல நீங்கள் அதை எழுதினா சரி. அதுல இந்த கோடு இதுல போடுபடையில கொள்கொல்ல அணைக்கட்டு என்றது. அதே போல இவ்விடத்துக்கிட்டே இருக்கிறது விக்டோரியா நீர்த்தேக்கம். அதே போல அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது ரந்தனிகளை நீர்த்தேக்கம். அது நான் இலங்கப்படங்கள் வேற போட்டிருக்கோம், நீங்க அதுல பார்த்து கொள்ளலாம். அடுத்தது மகாதித்த. இந்த மகாதித்த என்றது இங்க ஒரு துறைமுகம், அது இவ்விடத்துல வரும். இது வந்து மன்னர் தீவு, இவ்விடத்துல இருக்கிறதா அந்த மகாதித்த மாதோட்ட துறைமுகம். இது ஒரு துறைமுகம் தான் மாதோட்ட. அப்ப இதுல வந்து இப்ப 2 துறைமுகம் தந்திருக்கேன். இப்ப 2 நதி 2 துறைமுகத்துக்கு ஒன்று மகாதித்த தந்திருக்கேன். அத மாதிரி இங்க வந்தது கொடவாயன்றதும் ஒரு துறைமுகம் தான். அத மாதிரி அடுத்தது கேட்டிருக்கிறேன் கொழும்பு. இது வந்து கழனிகங்கை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழும்பும் அதே இடத்துல தான், கோட்டையும் அதே இடத்துல தான் குறிப்பட்டிருக்கு, கழனியும் அதே இடத்துல தான் குறிப்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே இந்த கழனிகங்கையில தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு, கழனி, மற்ற கோட்டை என்று கேட்டாலும் எல்லாம் இவ்விடத்துல வரும். அது மாதிரி கல்யாணி குடியிருப்புன்னு சொல்லியும் ஒன்று இருக்கு. இங்க வந்து இந்த கழனிகங்கையில அதுவும் இந்தியால பக்கத்துல வரும். கல்யாணி இந்த நதிக்கரையை அண்டி, இந்த கழனிகங்கையில நதிக்கரையை அண்டி குடியிருப்புகள் இருந்தது. அதுல இந்த கல்யாணி குடியிருப்பு என்று சொல்லி ஒன்று இருக்கு. அப்ப ஆகவே இது கொழும்பண்டது இதுல இந்த இடத்துல நிறந்துட்டி காட்டியிருக்கிறேன். அப்ப ஆகவே இது 2019 ஆண்டு வினாத்தாள்ல வந்து இவ்வாறு அந்த கடந்த கால பாஸ் பேப்பர்ல இவ்வளவு 12 இடங்கள் வந்து தந்திருக்கிறேன். அப்ப நீங்க இதுல இலங்கப்படத்தை குறிக்கிற போது அவதானிக்க வேண்டியது எந்த நதிக்கு கிட்ட எந்த இடம் அமைந்திருக்கு என்றதை பார்த்தால் குழப்பம் இல்லாமல் நாங்கள் பரீட்சையில மிக இலகுவாக இந்த இடங்களை அடையாளம் காணலாம். இப்ப உதாரணம் மகாவலி கங்கைக்கு பக்கத்துல மேற்கு திசையில பராக்கிரம சமுத்திரம் அமைந்திருக்குது. அது மாதிரி இப்ப கல்லோயா நதி எதன்று தெரிஞ்சா எங்களுக்கு தெரியும். கல்லோயா நீர்த்தேக்கம் இதுலதான் வரும். இதுல சேனநாயக்க சமுத்திரமும் இதுதான். ரெண்டும் ஒரே இதுதான். இதுல அதே மாதிரி இதுல ஒரு குடியிருப்பு இருக்கு இதுக்கு பக்கத்துல, இந்த ஆற்றங்கரையை அண்டி தீகவாவி குடியிருப்புன்னு சொல்லி அதுவும் குளத்துக்கிட்ட வரும். இந்த கல்லோயா நதிக்கு கிட்டத்தான் தீகவாவி குடியிருப்பு என்று சொல்லி இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இப்ப தெதுரோயா பாருங்க, அதுக்கு பக்கத்துல பண்டு வசந்து வரும். அப்ப எந்தெந்த நதிக்கு கிட்ட என்னென்ன இடம் அமைந்திருக்கின்றதை நாங்க தெரிந்து வைத்திருந்தா இந்த இலங்கப்படம் குறித்தல் மிக இலகுவாக இருக்கும். நீங்கள் இந்த இதொரு இலங்கப்படம் மீட்டல் பயிற்சி என்றதுக்காக நான் ஒரே நேரத்துல 2019, 2020, 2021 ஆண்டு 3 இலங்கப்படங்களை அது உங்களுக்கு பரீட்சையை நெருங்குறபடியால ஒரே பார்வையில மிக இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த வகுப்பு வந்து மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் இப்படியான மீட்டல் வகுப்பு ஒன்று நடைபெறுவதை நீங்கள் அவர்களுக்கும் ஷேர் பண்ணி சொன்னால் அதன் மூலம் பல மாணவர்கள் இதன் மூலம் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் பரீட்சை நெருங்குகின்றபடியால் இந்த பரீட்சையோடு தொடர்பான மீட்டல் வகுப்புகள்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பரீட்சை நெருங்கும் வரை தொடர்ச்சியாக இந்த வகுப்பு இனி வீடியோவில் போடப்படும். இலங்கப்படம், உலகப்படம் மற்றது பகுதி 2 வினாக்கள் தொடர்பானவை அவ்வாறான எதிர்பார்க்க வினாக்கள் எல்லாம் இந்த வீடியோவில் போட இருக்கிறேன். ஆனபடியால் நீங்கள் இதனை பார்த்து கூடிய பயனை பெற்று பரீட்சையில் மிக உயர்ந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.